வலிப்பு நோய் என்றால் தன்னிச்சையாக கை கால் இழுப்பது. இதுதான் நம்ம வந்து கை கால் இழுப்பும் நோய். அதுதான் கை கால் இழுப்பும் நோயை தான் நம்ம வந்து கால் கை இழுக்கிறது தான் வந்து நம்ம வந்து காக்காய் இழுப்பு காக்காய் வலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அப்படி திருந்து வந்து காக்கா வலிப்புன்னு வந்துருச்சு. கால் கை இழுக்கிறது தான் வலிப்பு நோய். ஸோ இப்போது வலிப்பு நோய் ஏன் உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது கரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபேன் வந்து மின்விசிறி நமக்கு சுவிட்ச் போடுறோம், ஃபேன் வந்து சுற்றுது. அதே மாதிரி மூளையும் வந்து கதிர்வீச்சுகளில் தான் இயங்குகிறது. அது ஒரு கரண்ட் தேவையானப்போ நம்ம ஆன் பண்ணும்போது கை இயங்கும், செயல்பாடு நிற்கும். இப்போ தேவையில்லாமல் அது ஃபேன் ஓடிச்சுன்னா அது வந்து தப்பு. கரண்ட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாமலே ஃபேன் ஓடிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான உதாரணம். இதே மாதிரி தான் நம்ம பிரெயினில் வந்து நம்ம மூளையில் வந்து தானாக ஒரு கரண்ட் உருவாகி கை கால்களை வந்து செயல்படுத்த வச்சதுன்னா அதுதான் நம்ம வந்து வலிப்பு நோய் சொல்கிறோம். அது வந்து எபிலெப்சின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். கொலோக்கியல் டேர்ம்ஸில், அதாவது சாதாரண மக்கள் அதை வந்து காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வலிப்பு நோய் ஏன் வருகிறது, வலிப்பு நோய் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். சிலருக்கு வந்து முன்னாடி ஒரு தலையில் அடிபட்டிருக்கலாம், அந்த டைமில் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் ஃப்யூச்சரில் அது வந்து ஃபிட்ஸாக வர்றது மாறி இருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு கட்டி ஏதாவது இருக்கலாம், இல்லை ரத்த ஓட்டத்தில் ஏதாவது மாறுதல்கள் இருக்கலாம். பட் 70%, அதாவது 70% மக்களுக்கு வந்து எந்த காரணமுமே இல்லாமல் வலிப்பு வரும். இது வந்து கிரிப்டோஜெனிக் எபிலெப்சின்னு சொல்லுவோம். அதாவது வந்து காரணம் எதுவும் இருக்காது, தன்னிச்சையாக வரக்கூடிய வலிப்பு நோய் தான் மிக அதிகமாக உள்ளது. பட் இதில் குட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, தன்னிச்சையாக வரக்கூடிய எபிலெப்சி அதாவது வலிப்பு நோயை வந்து குணப்படுத்தலாம். அதுக்கு வந்து மருந்துகள் நல்லா கேட்கும். இப்போது வலிப்பு நோய் வந்து நிறைய பேர் கேட்குறது, சார் இது ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன வயசில் தானே வரும், இல்லை பெரியவங்களுக்கு தானே வரும் அப்படின்னு ஒரு தப்பான கருத்து இருக்குது. வலிப்பு நோய் என்பது நேற்று பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயது, அதாவது வயது முதிர்ந்தவர்கள் கூட எந்த ஏஜ்லேயும் வரலாம். இந்த ஏஜில் தான் வரணும், அந்த ஏஜில் தான் வரணும்னு ஒரு வயசு வேறுபாடு எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் வலிப்பு நோய் வந்துருச்சு அப்படின்னா கண்டறியறத என்னென்ன வச்சு நம்ம கண்டறியலாம். சில பேருக்கு வந்து வலிப்பு நோய் இருக்குங்கிறதே தெரியாது. லைட்டாக ஏதோ அதிர்வு வரும், அப்புறம் விட்டுருவாங்க, சார் ரொம்ப நாளாக இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ஹிஸ்ட்ரி, அதாவது வலிப்பு வந்தவர்கள், அவர் சூழ்ந்து இருந்தவர்கள், அதை பார்த்தவர்கள், அவங்கள வச்சு தான் நம்ம வந்து ஒரு டயக்னோசிஸ், அதாவது ஒரு இதுக்கு வரணும். எந்த டெஸ்ட்டுமே வந்து வலிப்பு நோயா இல்லையாங்கிறத சொல்லாது. ஹிஸ்ட்ரி வச்சு, அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி இது வலிப்பு நோய் மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறது இந்த ஹிஸ்ட்ரி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ப்ளஸ் சில டெஸ்ட்லாம் உண்டு, அதாவது இஇஜின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டுக்கு வந்து இசிஜி எடுக்கிற மாதிரி பிரெயினுக்கு வந்து வேவ்ஸ், இஇஜிங்கிற அதிர்வுகளை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதில் ஏதாவது மாறுதல்கள் தெரியுதான்னு பார்ப்போம். நிறைய டைம்ஸ் வந்து இஇஜி வந்து நார்மலாக இருக்கலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எடுக்கக்கூடிய இஇஜி வந்து ஒரு 20 நிமிஷம் டு 30 நிமிஷம் எடுக்கிறோம். ஸோ அந்த டைமில் பிரெயின் வந்து நார்மலாக இருந்திருக்கலாம். ஸோ எப்போ அந்த சுவிட்ச் ஆன் ஆகும், எப்போ ஆஃப் ஆகுங்கிறது தெரியாது. அந்த ஆன் ஆகிற டைமில் நம்ம இஇஜி எடுத்தோம்னா அந்த டைமில் வந்து மாறுதல்கள் தெரியலாம். மாறுதல்கள் இருந்ததுன்னா எங்கேருந்து இந்த ஃபிட்ஸு கதிர்கள் வந்து எங்கேருந்து வருது, எந்த டைமில் அதிகமாக வருதுங்கிறதெல்லாம் கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம்.